எல்லோருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோயிலான சனி கிரகத்துடன் தொடர்புடைய கடவுளான சனி பகவானின் பிரபலமான கோயிலை தாங்க நாம் பார்க்க போகிறோம். சென்னையில் இருந்து 25 பேர் கொண்ட ஒரு குழுவாக ஷீரடி சாய்நகர் வந்து அங்கிருந்து பிரைவேட் வேன் மூலமாக சனி சிக்னாப்பூர் வந்திருக்கோம். இந்த வழியாக நாம் போனோம்னா தான் சனி பகவானை நாம் தரிசிக்க முடியும். இந்த கோவிலின் சில முக்கியமான தகவல்களை பார்த்து கொண்டே நாம் போகலாம். இந்த கோயில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமது நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சனி சிக்னாப்பூர் கோயிலாகும். இக்கோயில் ஜகத்குரு தேவஸ்தானம் என்றும் உயிருள்ள கோவில் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். இங்குள்ள தலைமை தெய்வம் சுயமாக உருவான கடவுளாகும். சனி சிக்னாப்பூர் கிராமத்தில் எந்த ஒரு வீட்டிற்கும் கதவுகள் இல்லாமலும் வாசல் கதவில் திரை சீலை மற்றும் கதவு சட்டங்கள் மட்டுமே உள்ளது. திருட முயற்சிக்கும் எவரையும் சனி பகவான் தண்டிப்பார் என்று கிராம மக்கள் நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகின்றனர். சனி சிக்னாப்பூர் கோயில் 24 மணி நேரம் திறந்திருக்கும். சுற்றுவட்ட பாதையெல்லாம் அழகாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கப்பட்டுள்ளது. சனி பகவானை வழிபட மேடையில் ஆண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் மகா ஆரத்தி அதிகாலை 4:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. சனி பகவானின் பூஜாவை நாம் இப்பொழுது கண்டுகளிக்கும் நேரம் வந்துவிட்டது. சனி பகவானை தரிசித்துட்டு நாம் வெளியில் வரோம். அடுத்து நாம் போகக்கூடிய இடங்களை சின்ன சின்ன கிளிப்ஸாக நான் எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன், பாருங்கள். தரிசனம் முடிச்சுட்டு நாம் வேனுக்கு வந்துட்டோம். சார் அப்படியே நிமிடம் later. இங்கதான் சிவனே சிவலிங்கம் போட்டோ எடுக்கணும். करने की कृपा की और त्र्यंबकेश्वर नाम से विख्यात हुए। मंदिर के अंदर एक छोटे से गड्ढे में 3 छोटे छोटे लिंग हैं। ब्रह्मा, विष्णु और शिव, इन तीनों देव